வாழ்க்கையில கசப்பாக இருக்கிறதா? உன் வாழ்க்கையில வெறுமையான நிலைமையோடு நீ வந்திருக்கிறாயா? ஆண்டவர் 3 காரியங்களை உங்களை ஒப்பு கொடுக்க வைக்கிறார். இந்த சபை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். முதலாவது, சகோதரியே சகோதரனே, நீ தேவனோடு ஐக்கியப்படு. யாரெல்லாம் நீங்க ஐக்கியம் இல்லாத இருப்பீங்களோ இன்றைய கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறாப்பா. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் மனிதருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக சொல்லும் போது, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட பலப்படுத்தும். ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியம். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றதை நான் சொல்றேன். சில ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கிய தேவை, ஆனால் ரொம்பவும் ஐக்கியம் வேண்டாம். தேவனோடு உன்னை ஐக்கியப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ அதோடு ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, மூணாவதாக சபையோடு நீ ஐக்கியப்படு என்று சொல்லுகிறார். ஒரு பிரச்சனைகளை எழுதி உன் பாஸ்டரை கொடு, உன் உலக கொடு, உன்னோடு தேவனோடு நீ ஐக்கியப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாலாவதாக சபையோடு ஐக்கியப்படு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களே சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். எங்கு ஒருமனம் இருக்கிறதோ அங்கு அபிஷேகம் இருக்கிறது. எங்கு ஒருமனம் இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவதாக நீ வைராக்கியமாய் வாழ என்று ஆண்டவர் பேசுகிறார். சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நீ ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு என்று வைராக்கியமாய் வாழ்வதற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசுவே, என் வாழ்க்கை உமக்கென்று வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர்